பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன், கண்டுபிடிச்சிருக்கேன். தெற்குலேருந்து ஒரு சரை வருது, மேற்குலேருந்து ஒரு சரை வருது, ரெண்டு சந்திக்கிற இடத்துல இதுதான் போர்வல் பாயிண்ட்டு. இப்போ வந்து முதல்ல பார்த்ததெல்லாம் வந்து டிஜிட்டல் ஸ்கேனரில் பார்த்தேன். சரியா? இப்போ இந்த பக்கத்தில் வந்து ரேடியேஷன் போகுது, அதை வந்து அஃபெக்ட் பண்ணும், டம்ப் பண்ணும். இப்போ இது வந்து மேனுவல் ஸ்கேனரில் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இதனுடைய இது என்னென்னு கேட்டாக்கா, ஜூம் ஆகி அப்படியே விரியும். எத்தனை பர்சன்டேஜ் விரியுது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். சரியா? இப்போ இவ்வளவுக்கு மட்டும் வந்துச்சுன்னு கேட்டாக்கா ஒரு 40%, இப்படி வந்துச்சுன்னு கேட்டால் 45%, இப்படி வந்துச்சுன்னா 60, இது 75, இப்படி வந்துச்சுன்னு கேட்டால் 100% அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம சாம்பிள் என்ன அப்ளை பண்ணியிருக்கோம்னு கேட்டாக்கா, அந்த போர்வெல் பாயிண்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள சாம்பிளை அப்ளை பண்ணியிருக்கோம். சரியா? இப்போ பாருங்கள், இதுதான் நம்ம போர்வெல் பாயிண்ட்டு. கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் ஆகிடுச்சு. இது இது பேட்டரியில் மட்டும் ஒர்க் ஆகக்கூடியது. ரைட்டா? இது சுற்றிக்கிட்டே இருக்குது, ஸ்பீடாக போயிட்டுருக்கும். இப்போ போர்வெல் வாட்டர் ஜோன் கரெக்டாக இருக்கும். ரைட்டா? இப்போ அதே இது அப்படியே எடுத்துக்க. இப்போ இந்த லெக்கில் நிற்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த லெக்கில் போர் போட போகிறான். இப்போ தெரிஞ்சுக்கிடுங்க, இது மேனுவல் ஸ்கேனரு. புரிஞ்சா? ஆமாம், ஒரு இவ்வளோ தான். இந்த லெக்கில் போர் போட்டோம்னா இருக்குது, அது ஜோன் உள்ள, அது தண்ணி உள்ள இடம், அது ஃப்ரீக்குவன்சி தானே, அப்படியே ஆக்ட் ஆகிடும். இதை பற்றி இப்போ இந்த ஸ்கேனரில் என்ன பண்ணியிருக்குன்னு அப்படின்னு கேட்டாக்க, நம்ம அந்த மனையில் உள்ள உங்கள் வீட்டில் உள்ள தண்ணியை வந்து இன்ஃபில்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம உடம்புக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு சளியை வச்சு டெஸ்ட் பண்ணுவோமா இல்லையா, அது மாதிரிக்கே நம்ம ஃபீல்டில் உள்ள வாட்டரை வந்து இதில் அப்ளை பண்ணியிருக்கோம். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸ்கேன் பண்ணுறோம். ரைட்டா? இப்போ பாரு, இப்போ ரெண்டும் ஒன்றா சேர்த்து வச்சுருக்கிறேன். ஹண்ட்ரட் பர்சன்டேஜ். இது என்னன்னு கேட்டாக்கா லெகர் ஆண்டனா அப்படின்ட்டு. அதாவது இதனுடைய கான்செப்ட் என்னன்னு கேட்டாக்கா, ஃப்ரீக்குவன்சி, அலைவரிசையை வந்து ஆக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ரேடியோவுக்கு டியூன் பண்ணுற மாதிரி இல்லையா, கோவை அப்படின்னு கேட்டாக்கா இத்தனையாவது இது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன். சூரியன் எஃப்எம்னாக்கா அதுக்குள்ளே இது பண்ணுற மாதிரி இல்லையா, அது மாதிரிக்கே ஒவ்வொரு இதுக்கும் வந்து பர்சன்டேஜ் இருக்குது. அந்த டியூனிங்கை கொண்டு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா, வாட்டருக்குள்ளது என்னென்னு கேட்டாக்கா 3.3 ஆக்டிவ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை வச்சு பார்க்கல, என்னதுன்னு பாருங்கள். அந்த ஃப்ரீக்குவன்சி அதை இழுக்கும். இப்போ இந்த லெக்கில் நான் மூவி தெரியுதா? இப்போ நேராக அந்த பாயிண்ட்டுக்கிட்டே வைக்கிறேன். ஓகே, எப்படி இது வந்து பெண்டுலம் ஐயா. கிளாக் வைஸில் மூவ் ஆகும். இப்போ பாரு, இது நம்ம உடம்புக்கு ஃப்ரண்ட்டுக்கு ஃபுல்லாகவே வந்து பாசிட்டிவ், முதுகு போயிட்டாலும் நெகட்டிவ். இது வந்து ரெண்டு சேர்ற பின்னாடி நெகட்டிவ், இது பாசிட்டிவ், ரெண்டு சேர்றது நியூட்ரல். சரியா? இப்போ பாசிட்டிவில் வச்சுருக்கேன், எப்படி சுற்றுதுன்னு பாருங்கள். இப்போ நெகட்டிவ் மாற்றிட்டேன்.
ஆன்டி கிளாக் வைஸ் மூவ் ஆகுதா? சரியா? இப்போ பாருங்க, நியூட்ரல். சரியா? அதே கான்செப்ட் தான் இது. நம்ம போர்வெல் போடுறதுக்காக இடத்த நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம். இது போர்வெல் எப்படி அமையும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எந்த வயசு? கிளாக் வைஸா? நான் அதுக்கு சுற்றுறேண்ணா? இல்லை ரைட்டா? இது வந்து எல்ட்ராய்டு. அந்த நீர் ஜோன் இருக்கிற இடத்துல ஒன்று சேரும். இப்போ நான் இங்கேருந்து வர்றேன், இப்படி வர்றேன். ஏன்னு கேட்டாக்கா அங்கேருந்து வருது. ஒரு ஜோன் தெற்கேருந்து வடக்கு நோக்கி வருது. நான் இந்த ஜோன்லேருந்து போகிறேன். ரைட்டா? ரைட்டு. இதுதான் நமக்கு ப்ராப்பரான இடம். நல்ல ஜோன் இருக்குது. மேற்குலேருந்து கிழக்கில் நமக்கு ஒரு சரம் போயிட்டுருக்குது. தெற்குலேருந்து வடக்கு நம்ம வீட்டுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தெற்குலேருந்து வடக்கு வருது. 2 இடமும் சந்திக்குது. 2 சரம்.